ஆட்சியாளர்களின் 269வது சமஸ்தானபதிகள் மாநாடு இன்று செவ்வாய்க்கிழமை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. நாட்டின் நீதித்துறை கண்களாக விளங்கும் தலைமை நீதிபதி, அப்பீல் நீதிமன்ற தலைவர் ஆகிய பதவிகள் நிரப்பப்படுவது குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தொடங்கி வரும் 17ஆம் தேதி வரை 3 தினங்களுக்கு சமஸ்தானபதிகள் மாநாடு நடைபெறுகிறது. 66 வயதை எட்டிய துன்தங்கு மைமுன் துவான் மாட் மற்றும் தான்ஸ்ரீ அபாங் இஸ்கண்டர் அபாங் ஹஷீம் ஆகியோர் முறையே தலைமை நீதிபதி, அப்பீல் நீதிமன்ற தலைவர் ஆகிய பதவிகளில் இருந்து கடந்த ஜூலை 2, 3ஆம் தேதிகளில் ஓய்வு பெற்றனர். நீதித்துறையின் 4 தூண்களாக விளங்கும் தலைமை நீதிபதி, அப்பீல் நீதிமன்ற தலைவர், மலாயா தலைமை நீதிபதி மற்றும் சபா சரவா தலைமை நீதிபதி ஆகிய பதவிகளில் வெற்றிடமாக மாறியுள்ள முதல் 2 பதவிகள் நிரப்பப்படுவது குறித்து சமஸ்தானபதிகள் முக்கியமாக விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசியலமைப்பு சட்டம் 122B பிரிவின் கீழ் தலைமை நீதிபதி நியமனம் என்பது பிரதமரின் ஆலோசனையின் பேரில் பரிந்துரைக்கப்படும் மனுதாரர்களின் பெயர்கள் ஆட்சியாளர்கள் மன்றத்துடன் கலந்து பேசிய பின்னர் மாமன்னர் நியமனம் செய்வதற்கு வகை செய்கிறது. ஆட்சியாளர் மன்றம் என்பது நாட்டின் ஒருமைப்பாட்டை வளர்க்கும் பரிபாலனம் மட்டுமின்றி நீதித்துறையின் உயர் பதவிகள் நியமன பரிந்துரையை சீர்தூக்கி பார்க்கும் முக்கிய மன்றமாக விளங்குகிறது. தலைமை நீதிபதி நியமனத்தில் திறன், நேர்மை, நம்பகத்தன்மை முதலியவை பிரதான அளவுகோலாக கருதப்படுகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.